அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மன்னரின் அதிரடியான சூப்பர் அறிவிப்பு பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார். குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி. சூப்பரான நியூஸ் பார்க்க போறோம். அடுத்து குவைத் பீச்சில் நடைபெற்ற மாபெரும் விமான சாகச கொண்டாட்டம், அந்த வீடியோ பார்க்க போறோம். அடுத்து ஈரான்லேருந்து வெளியேற அதிரடி நடவடிக்கை, ஒவ்வொரு நாடுகளும் எடுத்த முக்கிய முடிவு. அடுத்து குவைத் இஃப்தார் நிகழ்ச்சி தொடர்பான முக்கிய தகவல், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் நேற்று யாரும் எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல்ஹம்துல் ஜாபல் சபா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அதாவது குவைத் சிறையில் உள்ள சுமார் 539 கைதிகளை குவைத்தின் தேசிய தினம் மற்றும் விடுதலை தினத்தை முன்னிட்டு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்துள்ளார். குற்றம் செய்து சிறையில் தண்டனை பெற்று வந்த 539 பேருக்கும் மீண்டும் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ ஒரு வாய்ப்பு இதுவென்று குவைத் மன்னர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குவைத் மன்னரின் இந்த அறிவிப்பால் பல ஆண்டுகளாக ஜெயிலில் கைதிகளாக வாழ்ந்து வந்த நூற்றுக்கணக்கான வெளிநாட்டவர்கள் விடுதலையாகி தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப உள்ளார்கள். குவைத் மன்னரின் இந்த அறிவிப்பு குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையேயான போர் பதற்றம் வளைகுடா நாடுகளில் அதிகரித்து வரும் நிலையில் பல நாடுகள் தங்கள் நாட்டு குடிமக்களை ஈரானை விட்டு வெளியேற வலியுறுத்தி வருகின்றன. ஏற்கனவே இந்தியாவும் சவுத் கொரியாவும் உடனே தங்கள் நாட்டு குடிமக்கள் நாடு திரும்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. இப்போ ஆஸ்திரேலியா, செர்பியா, போலாந்து, அமெரிக்கா, ஸ்வீடன், சைப்ரஸ், சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் தங்கள் நாட்டின் குடிமக்கள் உடனடியாக ஈரானிலிருந்து வெளியேற வலியுறுத்தி உள்ளது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது எந்நேரமும் ஈரானை அமெரிக்கா தாக்கக்கூடும் என்பது போலவே தெரிகிறது. நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் சென்று அங்கு உரையாற்றியுள்ளார். அதில் இஸ்ரேலுக்கு இந்தியாவின் ஆதரவு எப்போதும் உள்ளது என தெரிவித்துள்ளார். அடுத்த தகவல், குவைத் நாட்டின் 65வது தேசிய தினம் நேற்று குவைத் பிரதமர் ஷேக் அஹமது அப்துல்லா அல் சபா அவர்களின் தலைமையில் பிரம்மாண்டமான ராணுவ கண்காட்சி மற்றும் விமான கண்காட்சிகள் குவைத்தின் குவைத் சிட்டி மற்றும் சால்மியா கடற்கரையோரம் அமைந்துள்ள அப்ராஜ் டவர் அருகே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. பிரம்மாண்டமான விமான சாகசம் நடைபெற்று வருகிறது. நேற்று குவைத்தின் தேசிய தினம் கொண்டாட்டம் முடிவடைந்த போதிலும் இன்று விடுதலை தினம் கொண்டாடப்படுகிறது. சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும், அது எப்படி தேசிய தினம் மற்றும் விடுதலை தினம் சொல்லி வச்சார் போல அடுத்தடுத்து வருதுன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜூன் 16ஆம் தேதி தான் குவைத்தின் தேசிய தினம் கொண்டாடப்பட வேண்டும். அதே போல் பிப்ரவரி 26ஆம் தேதி விடுதலை தினம். தேசிய தினம் கோடை காலத்தில் வருவதால் குவைத்திகள் மகிழ்ச்சியாக தேசிய தினம் கொண்டாட முடியாது என்பதால் பிப்ரவரி மாதத்தில் தேசிய தினத்தை குவைத் அரசு மாற்றி கொண்டாடி வருகிறது. தேசிய தினம் என்பது ஆங்கிலேயரிடம் ஜூன் 16, 1961ஆம் ஆண்டு குவைத் சுதந்திரம் பெற்ற நாள். அதுபோல விடுதலை தினம் என்பது ஈராக்கின் பிடியிலிருந்து பிப்ரவரி 26, 1991ஆம் ஆண்டு குவைத் விடுதலை ஆன நாள். இதுதாங்க குவைத்தின் தேசிய தினம் மற்றும் விடுதலை தினத்தின் வரலாறு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு குவைத் எந்த அளவுக்கு பிடிக்கும் என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், நாளை வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி டிஆர்வி குவைத் நிர்வாகம் 6ஆம் ஆண்டு நடத்தும் இஃப்தார் நிகழ்ச்சி. அன்புக்குரிய கூனிமேடு குவைத் வாழ் சகோதர சகோதரிகள் டிஆர்வி இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இடம் பார்த்தீங்கன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணி உணவகம், மாலியா, சூக்கல்வத்தியா பில்டிங், எம் ஃப்ளோர். மாலை 4:30 மணி முதல் நிகழ்ச்சி துவங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் தமிழ் நலச்சங்கம் மற்றும் நல அறக்கட்டளை நடத்தும் மாபெரும் சிறப்பு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வருகின்ற செவ்வாய் மார்ச் 3ஆம் தேதி சரியாக மாலை 4:30 மணிக்கு. இடம் இஸ்லாமிய விவகாரத்துறை தலைமை அலுவலகம், ரிக்கை. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல் ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. திருச்சி டு குவைத் 26,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 36 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 13,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 27 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 9,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 22 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 11,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 28 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 76 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 31 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத் டு தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 296 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 51 தினார் 472 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 200 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.